என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் இன்பமும் துன்பமும் எல்லாம் எப்படி எடுத்துக் கொள்கின்றோம் என்பதை பொறுத்துத்தான் வாழ்க்கையின் நினைவுகள் அமையும். துன்பம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அது தன்னால் விலகுமா என்றால் இல்லை அல்லவா? அதனை அனுபவித்து அதை எதிர்நோக்கி கடந்து வந்துதான் ஆக வேண்டும். எல்லாம் நீ எடுக்கின்ற மனப்பக்குவத்தில் தான் அமைந்துள்ளது. இன்பமும் துன்பமும் அடிபட்டால் வலிக்கும் என்று தெரியும். அடிபட்டவுடன் நீ அழுகிறாய். உன் மனதில் வலிக்கின்றது என்ற உணர்வு தோன்றியதும் நீ கண் கலங்குகின்றாய் அல்லவா? அதற்காக இனிமேல் எங்கேயும் செல்லக்கூடாது, நகரக்கூடாது. அப்போது தானே அடிபடும் என்று யோசித்தால் வாழ முடியுமா குழந்தாய்? அதை போல துன்பம் உன்னை காயப்படுத்தும் என்று தெரியும், அது வலிக்கும் என்றும் தெரியும். அதை தைரியத்துடன் ஒரு முறை இருமுறை நிமிர்ந்து பார், அது உன்னை என்ன செய்கின்றதென்று. எதற்கும் மனம் தளராதே. உன்னால் முடியும் என்று போராடு, துணிந்து நில். பல வெற்றி கனிகளை பறிப்பார். உனக்கான நல்ல நேரம் வரும் வரை என் மடி மீது அமர்ந்து உன் கர்மாக்களை கழி. வீணாக கலக்கம் கொள்ளாதே தங்கமே. நாளை என்ன செய்யலாம் என யோசிக்கலாம், ஆனால் நாளை என்ன நடக்குமோ என யோசிக்காதே. அது நிம்மதியை கெடுத்துவிடும். வார்த்தைகளா எவருக்கும் பதில் சொல்லாதே. நீ வாழும் வாழ்க்கையில் அவர்களுக்கு பதிலாக இருக்க வேண்டும். துணிந்து முன்னேறு. உனக்கு வெற்றியை கொடுப்பது என் பொறுப்பு. பகை, பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேரும். உதவி கிட்டும் என்ற நம்பிக்கையுடன் அஞ்சாமல் செயலில் ஈடுபடு. எங்கிருந்தாவது உதவி உன்னை வந்து சேரும். நம்பிக்கை இருந்தால் செயல் வெற்றி பெறும். ஆற்றல் இருந்தாலும் அறிவு இருந்தாலும் ஆண்டவனின் அருள் இல்லை என்றால் இங்கு எதுவுமே சாத்தியமல்ல. மனமே, அமைதியாய் இருப்பது நல்லதுதான். ஆனால் நீ எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசாமல் விட்டுவிட்டால் அது உன் வாழ்நாள் தவறாகிவிடும். தந்திரம் பழகு. யாருக்கும் குழி பறிக்கல்ல. யார் பறித்த குழியிலும் நீ விழாமல் இருக்க. உண்மையானவர்களின் மனம் கூட மண்பானை போன்றுதான். எந்த சொல்லையும் தாங்காமல் உடைந்து விடுவார்கள். உன் வாழ்க்கை நேர்மையாக இருந்தால் நீ யாருக்கும் பயப்படவும் தேவையில்லை, பணிந்து செல்ல அவசியமும் இல்லை. நமக்காக யாரும் இல்லை என வருத்தப்படுவதை விட நமக்கானவர்கள் அவர்கள் இல்லை என கடந்து போய்விடும். வாழ்க்கை வசமாகும். மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதும். மகான் போல வாழ வேண்டும் என்ற அவசியமில்லை குழந்தை. உன் பிரச்சனைகளில் இருந்து விடுபடப் போகின்றான். யார் நேசித்தாலும் யார் வெறுத்தாலும் நீ நீயாக இரு. உனக்கு பிடித்ததை மட்டும் செய். உன் மனதிற்கு நல்லது என நினைப்பதை மட்டும் செய். கஷ்டத்திலும் நேர்மையாயிரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே. உன் வாழ்நாளிலே அதன் பலனை காண்பார். தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது தங்கமே. உனக்கு சொந்தமானது உன்னை விட்டு எங்கும் போகாது. கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு. என்னை மீறி எதுவும் நடக்காது. நடக்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன். நியாயங்கள் நம் பக்கம் இருந்தாலும் புரிந்து கொள்ளாதவர்களோடு வாதிட முடியாமல் சில நேரங்களில் அமைதியாகத்தான் நீ கடந்தாக வேண்டும். நடித்து நல்லவனாக வாழ்வதை விட எதிர்த்து நின்று கெட்டவனாக இருந்து விடலாம். வாழ்க்கையில் நம் கண்கள் காட்டிக் கொடுத்த உண்மைகளை விட நம் காதுகள் கேட்ட பொய்களே அதிகம். எத்தனை நல்ல மனிதர்களாக நடித்தாலும் அவர்களின் உண்மை இயல்பை காலம் நமக்கு காட்டிக் கொடுத்துவிடும். எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது. யாருக்கும் பாரமாக வாழக்கூடாது. நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது. உனக்கு பலமாய் நான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு தங்கமே. எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே. நான் உன்னுடன் இருக்கும் வரையில் உன் பக்கம் எதையும் தீண்ட விட மாட்டேன். சுயநலமாய் வாழ்வது கூட தவறில்லை. ஆனால் தங்கள் சுயநலத்திற்காக மற்றவர்களின் நலத்தை கெடுப்பது தான் தவறு. ஒரு தாயின் கவலைகள் எப்போதும் சுமைகளை இறக்கி வைப்பதில் இருப்பதில்லை. தான் சுமக்கும் சுமைகளை தன் பிள்ளைகள் சுமந்துவிடக் கூடாது என்பதாகவே இருக்கும். தாயை ஒருபோதும் கைவிடாதே குழந்தை. நல்லவனுக்கு கடவுள் பயம் அதிகம், கெட்டவனுக்கு கடவுள் பக்தி அதிகம். அன்பு குழந்தையே, எதிரிகள் ஆடும்போது அவர்களை ஆடவிட்டு அமைதியாக வேடிக்கை பார். தவறுக்கு மேல் தவறிழைத்து தானாகவே ஒரு நாள் மாட்டிக்கொள்வர். எதையும் எளிதில் தொலைத்து விடாது. மீண்டும் அது எளிதாக கிடைப்பதில்லை குழந்தை. பண கஷ்டம் எப்போதாவது மாறிவிடும்.
மனக்கஷ்டம் மெல்ல மெல்ல வாழ்க்கையையே பாழாக்கிவிடும். எச்சூழலிலும் காக்கப்பட வேண்டியது மனமே. உணரும் வரையில் உண்மையும் ஒரு பொய்தான். புரிகிற வரையில் வாழ்க்கையும் ஒரு புதிர்தான். நம்மை காயப்படுத்தும் வாய்ப்புகளை பிறருக்கு நாமே கொடுத்துவிட்டு கவலைப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை குழந்தையே. உன்னை அழ வைத்தவர்களையும் உனக்காக அழுதவர்களையும் எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடாதே. வாழ்க்கையில் தனித்தே போராடுபவர்கள் மனதில்தான் இரக்கமும் அன்பும் அதிகமாக இருக்கும். என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கும். என்ன செய்ய வேண்டும் என்பது தானாக புலப்படும். அன்புக்குரியவர்களை இழந்து விடாதீர்கள். ஏனெனில் அவர்களைப் போலவே இன்னொருவர் அமைவது கடினம் குழந்தையே. எப்படி இருந்தாலும் இவ்வுலகம் குறைத்தான் கூறப்போகின்றது. உனக்கு பிடித்தது போலவே இருந்துவிடும். உண்மையுடன் வாழ்வதை இறைவனை வணங்குவதற்கு ஒப்பாகும். மற்றவர்கள் மீது கவனம் செலுத்தினால் நீங்கள் யார் என்பதை நீங்களே மறக்க நேரிடும். உங்கள் மீதும் சற்று கவனம் வையுங்கள். உலகே உங்களை வியந்து பாரும். உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்கள் நிச்சயம் ஒரு நாள் அதே அன்பிற்காக ஏங்குவார்கள். இதுவே நிதர்சனமான உண்மை. நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் நாம் வெற்றிக்கு துணை நிற்கும் குழந்தையும். நாய் குறைக்கின்றது என்பதற்காக நீயும் குறைந்து விடாதே. நீ குறைக்கும் இனம் அல்ல, கர்ஜிக்கும் இனம் என்பதை மறந்து விடாதே. பூக்கள் நாம் யார் கழுத்துக்கு மாலையாக போகின்றோம் என யோசித்து பூப்பதில்லை. பூப்பது அதன் வேலை. அதுபோல உன் வேலையை நீ செய். அதன் பலன் உன் கையில் தானாகவே வந்து சேரும். எல்லோருக்கும் எளிதாக கிடைக்கும் கூழாங்கல்லாக இருந்து விடாதே. அரிதாக கிடைக்கும் வைரமாக இரு குழந்தையே. பணத்தை சிக்கனப்படுத்தினால் வாழ்க்கை இனிக்கும். வார்த்தைகளை சிக்கனப்படுத்தினால் உறவு நிலைக்கும். தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கும். வேறு யாரையும் எதிர்பார்க்காதே. நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள். நடக்கப் போவதை சவாலாக எடுத்துக்கொள். வாழ்க்கை இனிக்கும். நீ யாருக்கு எதை விதைத்தாலும் அதை நீதான் அறுவடை செய்ய போகின்றாய். ஆதலால் நல்லதை மட்டுமே விதை. நல்லது மட்டுமே நடக்கும். எல்லோருக்கும் முன்னேற ஒரு காலம் வரும். அது சிலருக்கு கஷ்டங்களோடு கலந்து வரும். சிலருக்கு கஷ்டங்களை கடந்த பின்னர் வரும். தன்னம்பிக்கையோடு இரு குழந்தையே. எவ்வளவு கோபம் வந்தாலும் நிதானத்தை மட்டும் இழக்காது. ஏனென்றால் உன் கோபத்தில் இருக்கும் நியாயத்தை விட உன் தகாத வார்த்தைகளை அங்கு பெரிதாக பேசப்படும் என்பதை மறந்து போகாதே. நீ எந்தளவு நற்குணத்தோடு இருந்தாலும் மனிதர்கள் தங்களின் தேவையும் மனநிலையையும் வைத்தே உங்களை மதிப்பிடுவார்கள். உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ ஒருபோதும் பழி வாங்காதே. அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு. ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாக பழி வாங்க உலகில் யாராலும் முடியாது குழந்தையே. நீ சிலருக்கு எதிரியா, சிலருக்கு நண்பனா, சிலருக்கு முட்டாளா, சிலருக்கு மேதையா, சிலருக்கு நல்லவனா, சிலருக்கு கெட்டவனா, இப்படி பல கோணங்களில் தெரிகின்றாய் என்றால் தவறு உன்மீதல்ல, அவர்கள் பார்வை எப்படி. ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்த பிறகுதான் தெரிகின்றது தவறவிட்ட ஆரோக்கியம்தான் உண்மையான செல்வம் என்று. நீ சிந்திய கண்ணீர், நீ பட்ட துன்பம் மனிதருக்கு வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் தெய்வத்திற்கு தெரியும் குழந்தையே அதன் வலி என்னவென்று. கவலையை விடு. பாரத்தை என் மேல் சுமத்து. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உரிமை கிடைக்கும் இடத்தில் உறவாக நின்றுவிடும். உரிமை கிடைக்காத இடத்தில் ஓரமாக கூட நிற்காதே. உன் பாதையில் 1000 தடுமாற்றம் வரலாம். ஆனால் உன் பயணம் என்றும் தடம் மாறக்கூடாது. நடித்து பேசுபவர்களிடம் மனம் திறந்து பேசாதே. மனம் திறந்து பேசுபவர்களிடம் ஒருபோதும் நடித்து பேசாதே. உன்னை உண்மையாக நம்புபவரிடம் பொய் சொல்லாதே. அது மரணத்தை விட மோசமான வழி. நீ செய்யும் போது தெரியாது குழந்தையே. உனக்கு மற்றவர்கள் செய்யும் போதுதான் அது புரியும். வாழ்க்கையில் உண்மை முகத்தோடு வாழ்ந்துவிட்டு போ. அடுத்தவர் பார்வைக்காக முகமூடியை மாட்டிக்கொள்ளாதே. ஒரு முறை மாட்டிக்கொண்டால் சாகும் வரை அதை கழற்றுவதற்கான சந்தர்ப்பம் வாய்க்காமலேயே போய்விடும். வாழ்க்கையில் எதையாவது இழக்கும் போது எண்ணிக்கொள். வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றிற்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கின்றது என்று. புண்ணிய கணக்கை கடவுள் பார்த்துக் கொள்வார். பாவ கணக்கை மட்டும் நீ சரிபார்த்து குறைத்துக்கொள். எல்லா பாவங்களும் கடவுளால் மன்னிக்கப்படுவதில்லை. எதிலும் குறை காண்பவர்களுக்கு
எதையும் ரசிக்க தெரியாது. எல்லாவற்றையும் ரசிப்பவர்களுக்கு எதிலும் குறையே தெரியாது. தன்மானம் இழந்து பிறரின் அன்பிற்காக ஏங்கினால் அதற்கு கிடைக்கும் வெகுமானம் வலி நிறைந்த அவமானம் மட்டுமே. கடந்ததை பற்றி வருந்தாதே, வருவதை பற்றி கற்பனை செய்யாதே, நிகழ்வதை திறம்பட செய். வாழ்க்கை வேறு எங்கேயும் இல்லை, உன் கைகளில் தான் உள்ளது. உன் வாழ்க்கை உன் கையில். கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கி ஆள கற்றுக்கொள். கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணம்தான் தவிர உன் பிறவி குணம் அல்ல குழந்தையே. என் தங்கமே, உழைப்பால் கிடைத்த ஊதியத்தை பொறுத்தல்ல வாழ்க்கை. கிடைத்த ஊதியத்தில் மனநிறைவோடு வாழ்வதே வாழ்க்கை. ஏமாற்றங்கள் பழகிவிட்டது என்பதற்காக ஏமாந்து கொண்டே இருப்பது முட்டாள்தனம் குழந்தையே. முடிவே இல்லாத போராட்டம் தான் இந்த வாழ்க்கை. முடியும் வரை போராடு, வென்று விடலாம். இருப்பவன் இல்லாதவனைப் போல நடிக்கின்றான், இல்லாதவன் இருப்பவனைப் போல நடிக்கின்றான். நடிப்பதே வாழ்க்கை என்றாகிவிட்டது. போராடி தோற்பதும் வெற்றிக்கு சமம் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லி வளருங்கள். அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே. உலகத்தில் சிறந்தவன் உனக்கு நீயே என்று சொல்லிக்கோ. எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை, இயல்பான பேச்சு, யாரையும் காயப்படுத்தாத அன்பு, பசிக்கு உணவு, பண்பு மாறாத பார்வை, இவைத்தான் நீ யார் என மற்றவர்களுக்கு காட்டு. உண்மையாய்த்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. ஊமையாய் இருந்தாலே போதும். சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்கும். சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களைக் கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவது நல்லது குழந்தையே. வறுமைக்கு பின் வரும் செல்வமும், அழுகைக்கு பின் வரும் தைரியமும், தோல்விக்கு பின் வரும் வெற்றியும் நிச்சயம் என்றென்றும் நிலைத்து நிற்கும். காலம் காட்டிக் கொடுக்கும் வரை சிலர் தங்கள் முகமூடியை கழட்டுவதே இல்லை. தாயிடம் நிறுவி அன்பாக இருப்பேன் என்று, தந்தையிடம் நிறுவி உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று, இதை தவிர்த்து குறை கூறுபவனிடம் நல்லவன் என்று நிரூபிக்க ஒருபோதும் நேரத்தை வீணாக்காதே. எத்தனை வழிகள் உன் மனதில் இருந்தாலும் அத்தனை வழிகளும் உன்னை விட்டு மறைந்து செல்லும். நான் ஒரு காரியத்தை தாமதப்படுத்தினால் நிச்சயமாக அதில் உனக்கு ஒரு நன்மை இருக்கும். தைரியமாக இரு தங்கமே. இனி உனக்கு ஒவ்வொன்றாக நல்லது நடக்க துவங்கும். நீ பட்ட துன்பங்கள் அனைத்து முடிந்து விட்டது. உன் லட்சியத்தை அடைய நம்பிக்கையோடு முயற்சி செய். நீ நிச்சயம் வாழ்வில் உயர்நிலையை அடைவாய். என் துணை உனக்கென்றும் உண்டு தங்கமே. என் மேல் வளர்ந்து வரும் நம்பிக்கையை உறுதிப்படுத்த பல லீலைகளை புரிந்து பொறுமையை கற்பித்து உன்னை வளர்ச்சி அடைய செய்வேன். தேடி தேடி சென்று அன்பை திணிக்காது, அது அவர்களுக்கு திகட்டிவிடும். அன்பு கூட மருந்தளவு இருந்தால்தான் மதிப்பு. யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று வருந்தாது. உன்னை படைத்த இறைவன் நொடி தவறாமல் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். குழப்பத்தில் இருக்கின்றான். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காது. நீ புலம்பியது போதும் குழந்தையே. உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது. கலங்காது, நான் உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன். உனக்கிருந்த கஷ்ட காலங்கள் முடிந்து நல்ல காலம் பிறந்திருக்கின்றது. இனி வெற்றி உன்வசம் அமையப் போகின்றது. காலந்தனை நான் மாற வைப்பேன். கண்ணே, உன்னை நான் வாழ வைப்பேன். நீ கலங்காதிரு. உன்னை தூக்கி எறிந்து விட்டேன் என்று மார்த்தட்டிக் கொள்பவர்களுக்கு தெரியாது நீ விழுந்தது என் மடி மீது என்று. விடியும் என்று நம்பு, வெளிச்சம் நிச்சயம். முடியும் என்று நம்பு, வெற்றி நிச்சயம். கடந்த கால நினைவு, எதிர்கால பயம் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிகழ்காலத்தில் சிறப்பாக செயல்படும். துணிபவனுக்குத்தான் துன்பம் குறையும். நான் இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கை நிறைவு பெறும். மனம் சாந்தமடையும். அபரிமிதமான நம்பிக்கையும் விளையும். எப்படி முன்னேறப் போகின்றோம் என்று கவலைப்படாது. விரைவில் உனக்கு மாறுதல்கள் ஏற்பட போகின்றது. உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும். இன்றிலிருந்து உன் கஷ்டங்கள் நீங்கி உன் வேண்டுதல்கள் நிறைவேறும். நீ நினைத்தபடி உன் குடும்பம், தொழில் திருப்தியாக இருக்கும். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில்